எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல்ல 2வது வீடியோ மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோ எத பத்தி அப்டின்னா, ஏசிய பத்தி. ஏசில இருக்க ஃபீச்சர்ஸ் பத்தியும், ஏசி ரிமோட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பத்தியும் 2மே ஒண்ணு தான். ஸோ அத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோட ஆரம்பம் தேடல் எப்டின்னா, எனக்கான தேடல் தான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எல்லாரோட வீட்லயும் மோஸ்ட்லி இப்பலாம் வந்து ஏசி இருக்கும். இல்ல ஏசி வாங்குற ஐடியால இருப்பாங்க. இல்ல ஃப்யூச்சர்ல வாங்கலாம் அப்டின்ல ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டில மாறி வர காலநிலைக்கு ஏசின்றது அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளால கோடை காலத்த அதுவும் வருஷத்துல ஒரு அ 8, 10 மாதம் இருக்கிற அந்த கோடை காலத்த நம்மளால சுத்தமா சமாளிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது நம்மளோட சூழ்நிலைக்கு அ பெரும்பாலும் தேவைப்படுறது வந்து கூல் கூலிங் ஆப்ஷன் அது மட்டும் தான். ஆனா அத தாண்டியும் சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஈஸி பண்ணி தர மாரியும், கொஞ்சம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாரியும் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதில்ல. அந்த மாரி எனக்கு தேவையானத தெரிஞ்சுக்க போய் நான் கத்துக்கிட்ட விஷயத்த தான் சரி எதுக்கு ஒரு வீடியோவா போட்டு மத்தவங்களுக்கும் இது இந்த மாரி தேடிட்டுருக்க சில பேருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வீடியோ தேடும்போது எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என் மனசுக்கு பிடிச்ச மாரி அமையல. ஸோ அதனால தான் நானே இந்த வீடியோ வந்து பண்றேன். அந்த மாதிரி ரொம்ப வளவளன்னு பேசாம நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற பொத்தான் சிலது மட்டும் பார்க்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஏசி ஆன் பண்ணுறது, ஏசி ஆஃப் பண்ணுறது இது யூஸ் பண்ணுவோம். மோட் வந்து யூஸ் பண்ணுவோம். மோட் யூஸ் பண்ணாலும் பெரும்பாலும் நம்மளுக்கு நிறைய மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மோட் ஆப்ஷன்ஸ் மெயினாக கூலிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஏசி நம்மளோட ரூம் வந்து கூல் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மைனஸ் ப்ளஸ்ன்ற டெம்பரேச்சரை ஏற்றி இறக்குற அந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல் லைட்டுன்ற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எய்தர் ரிமோட்லேயும் சரி இல்லை டிவிலையும் சரி வெளிச்சமாக அங்கே இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். இதை தாண்டி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அந்த நோக்கத்தில் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு ஃப்ளோலேயே போகலாமே. முதல்ல நீங்கள் ஏசியை ஆன் பண்ணுறீங்க. வெளியேருந்து வரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்களுக்கு கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசியை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆப்வியஸாக என்ன மோடில் இருக்குது அப்படின்றத உங்கள் ஏசியோட டிஸ்பிளேலையும் காட்டும், உங்களோட ரிமோட்டோட டிஸ்பிளேலையும் காட்டும். என்ன மோட் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு தேவையான மோட் கூலிங் மோட் அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூலிங் மோடில் வைக்கிறீங்க. ஸோ கூலிங்கில் வச்சோன்னே ஆப்வியஸாக கூலிங் மோட் உங்களுக்கு என்ன தரும்? ஃபீல் த கூல். உங்களுக்கு வந்து ஒரு ஐசி ரீஜனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடும் இன்ஸ்டண்ட்டாக. நீங்கள் வெளியே போய் எவ்வளோ தான் டயர்டாக வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஏசியில் உட்காந்து உங்கள் பாடியில் இருக்கிற அந்த டயர்ட்னஸ் போய் ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுத்துரும் சம்மர் டைமில். அதனால் கூலிங் மோட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்தவும் செய்வோம். இதை தாண்டி சில மோட் வந்து இருக்குது. அதுதான் 2வது ட்ரை மோட். ட்ரை மோட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக நம்மளோட சொன்ன மாதிரி நம்மளோட இந்தியாவில் நம்மளோட காலநிலைக்கு இது வந்து பெருசாக எங்கேயும் பயன்படாது. மெயினாக வந்து சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தேவைப்படாது. அதுவும் சென்னையில் சொல்லவே வேண்டாம். ட்ரை மோட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் காற்றுல வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதத்தை குறைச்சி ட்ரை ஆகும், ரூமை கூலாக வச்சுக்கும். ஆனால் இது கூலிங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது. ட்ரை மோடோட மெயினான ஃபீச்சர் வந்து அந்த காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதத்தை, அந்த ஸ்டிக்கினஸை கம்மி பண்ணி உங்கள் ரூமை கூலாக வச்சுக்கும். அதான் அதோட மெயினான பர்பஸ். நெக்ஸ்ட்டு வந்து போனீங்க அப்படின்னா ஃபேன் மோட் உங்களுக்கு கூலிங்லாம் தராதுங்க. ஃபேன் மோடுன்றது வெறும் நம்ம சீலிங் ஃபேன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அது எப்படின்னா, உங்கள் அந்த வர ஏசி ஏர் கண்டிஷன்லேருந்து உங்களுக்கு வர ஏரை அது வந்து ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஃபேன் மோட் வந்து ஜஸ்ட் ஏரை வந்து சர்க்குலேட் பண்ணும் ஈவனாக ரூம்லேயே தவிர அது இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு பண்ணவே பண்ணாது. அடுத்து வந்து ஹீட் மோட் பார்த்திங்கன்னா வார்ம் அப் த ரூம். பெஸ்ட் இன் வின்டர் சீசன். ஹீட் மோடுன்றது உங்களுக்கு அந்த ஹீட் உங்கள் ரூமில் ஹீட் வந்து கொடுக்கும். நீங்கள் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஹீட் மோட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரூம் வந்து அவங்களுக்கு கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட காலநிலையே வந்து ரொம்ப குளிர்ச்சியான நிலையாக தான் இருக்கும். அங்கே அவங்களுக்கு கதகதப்பான ஒரு சூழ்நிலை தான் தேவைப்படும். அப்போ அவங்க யூஸ் பண்ணுறது ஹீட் மோட். இந்தியாவிலே பிற பகுதியில் இந்த ஹீட் மோடை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. மேபி வடகிழக்கு அந்த மாதிரி பகுதியில் பயன்படுத்தலாம். ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் சில்லான கிளைமேட் வந்து இருக்கும். எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொன்று, நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், அப்பா எனக்கு வம்பே வேணாண்டா, நீ ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் வந்து சூஸ் பண்ணிக்கோ என்னோடய ரூமுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரூமோட டெம்பரேச்சரை அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற கூலிங்கோ, ட்ரையோ இல்லை ஹீட்டோ அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நீங்கள் நிம்மதியாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்காமல் ஹாயாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்.
சில பேருக்கு தனியாக ஃபேனுன்ற ஒரு ஆப்ஷனும் உங்களோட ஏசி ரிமோட்டில் பார்த்தா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபேனுன்றது ஒன்றும் இல்லை, அப்படியே சீலிங் ஃபேன் மாதிரி ஒர்க் ஆகும். நமக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் சீலிங் ஃபேன் உனக்கு கூலிங்கும் கொடுக்காது, ஹீட்டும் கொடுக்காது. ஒரு நார்மல் ஃபேன் மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்து ஸ்விங்குன்ற ஆப்ஷன். கண்டிப்பாக ஸ்விங்குன்ற ஆப்ஷனும் நிறைய பேர் பயன்படுத்துவோம்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து கூலிங் யூஸ் பண்ணுறதுனால ஏசியோட கூல்னஸ் வந்து டேரெக்டாக நம்ம ஒரே ஒரு டேரெக்ஷனில் படாமல் அது வந்து ஏர் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த ஸ்விங்குன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல இப்போ வோல்டாஸ் ஏசி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. வோல்டாஸ் ஏசியில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் வந்து அப் அண்ட் டவுனுன்னு வரும். அப்போது அந்த உங்களோட ஸ்விங் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அந்த மூடி வந்து மேலேயும் கீழேயும் போகும். அப்போது வந்து உங்களுக்கு ஏர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரே டேரெக்ஷனில் அந்த ஃப்ளோ இருக்காமல். அதுக்காக அந்த ஸ்விங் ஆப்ஷன் பயன்படுது. அடுத்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் மைனஸ் ப்ளஸ்ன்ற அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து கிளாக்குன்ற ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். எப்படி வந்து கிளாக்கில் வந்து நம்ம கரெக்டான டைம் வச்சுக்கிறோமோ, நம்ம மொபைல்லையும் சரி, நம்மளுடைய ஒரிஜினல் அனலாக் கிளாக்லேயும் சரி, எப்படி டைமை கரெக்டாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஏசி ரிமோட்லேயும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா அடுத்து வர ஆப்ஷன் டைமர் ஆன், டைமர் ஆஃப், அதில் வந்து உங்களுக்கு பயன்படும். ஸோ மைனஸ் ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. எப்படி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, அதே போல் கிளாக்கில் டைமிங்கை நீங்கள் கரெக்டாக வைக்கிறதுக்கும் அந்த ஆப்ஷன் ஹெல்ப் பண்ணும். அதனால் கிளாக்கில் கரெக்டான டைமிங்கை அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணி முதல்ல வச்சுக்கணும். அடுத்து வந்து டைமர் ஆன். செட் த ஏசி டு ஸ்டார்ட் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம். நீங்கள் ஏசியில் கிளாக் உங்களுக்கு இப்போ கரெக்டான டைம் காட்டுது, எனக்கு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஏசி வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட டைமரை வந்து உங்கள் ஏசி ரிமோட்லேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைம்லேருந்து டைமர் ஆன்ற பட்டன் அழுத்திட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டைமை வச்சிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் உங்களுக்கு வந்து ஏசி தானே ஆன் ஆகிடும். அதே தான் டைமர் ஆஃப்ன்ற ஆப்ஷன். நீங்கள் டைமர் ஆஃப்ன்ற ஆப்ஷன் அந்த பட்டனை அழுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பயன்படுத்தி எந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக ஆஃப் ஆகணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணுற இதை செட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சிங்கன்னா அந்த கரெக்டான டைமில் ஏசி ஆஃப் ஆகிடும் தானா. இது வந்து நீங்கள் தூங்கும்போது பயன்படுத்திக்கலாம். எனக்கு இந்த டைமில் ஆஃப் ஆகணும் அப்படின்ற போது உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் முழிச்சு நீங்களே அலாரம் வச்சு எழுந்து ஆஃப் பண்ணாமல் இந்த மாதிரி டைமர் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு கிளாக்கில் டைம் செட் பண்ணுறது, டைமர் ஆன் அண்ட் ஆஃப், இந்த 3 ஆப்ஷனும் வைக்கிறதுக்கு தனியாக ஏதாவது வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதையும் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா எனக்கே கொஞ்சம் நான் ஏசியில் நானாக பண்ணும்போது ரிமோட்டில் செட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதையுமே தனியாக வந்து கற்றுக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை பண்ணி கொடுக்குறேன். அடுத்து டர்போ மோடுன்றது ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணும். அதாவது இப்போது நீங்கள் கூலிங் மோடில் வச்சுருக்கீங்க, டர்போ மோடை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணும். யூஸ்வலாக வந்து நார்மல் கூலிங் எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை விட சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கூலிங் கொடுத்துரும். ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபேனையும் கம்ப்ரஸரையும் இது ஸ்பீடாக சுற்ற வைக்கும் இந்த டர்போ மோட். அதனால் இது வந்து அடிக்கடி பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் டர்போ மோடை பயன்படுத்தினாலும் அதுவே கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா எஃபிஷியன்சி கம்மியாகிடும் அந்த ஸ்பீடப் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்தால். அதனால் டர்போ மோட் இந்த பயன்பாட்டுக்கு இருக்குது. அடுத்து ஸ்லீப் மோடுன்றது பொதுவாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏசி கூலிங் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ராத்திரி முழுக்க ஏசி வந்து பயன்படுத்த போகிறீங்க, நீங்கள் ஸ்லீப் மோடை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா த்ரூ அவுட் த நைட் வந்து உங்களுக்கு அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகாமல் ரொம்ப கூலிங் ஆனதுக்கப்புறம் ஒரு செவரல் டிகிரிஸ் வந்து அதுவே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் 24 வச்சுட்டு படுக்கிறீங்க, த்ரூ அவுட் த நைட் 24லே இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சமயத்துக்கு மேலே பாடி வந்து கூலாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக பண்ணாமல் ஸ்லீப் மோடை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்லீப்பில் வந்து ரொம்ப கூலிங்காக இல்லாமல் நம்ம பாடி டைப்புக்கு டெம்பரேச்சர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சில டிகிரிஸ் செல்சியஸ் மட்டும் கூட போய், அதாவது ஒரு 26-27 டிகிரியில் வச்சுக்கும். அதே மெயின்டைன் பண்ணி த்ரூ அவுட் த நைட் வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லீப் மோட். அடுத்து லைட் மோட் வந்து இட்ஸ் நாட் அ செப்பரேட் மோட். இது வந்து இந்த மோட் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அதாவது ஏசியில் எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. லைட் மோடுன்றது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஏசியோட டிஸ்பிளேயில் அந்த லைட் வந்து வரும். சம்டைம்ஸ் இந்த லைட் மோட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே தெரியாது, டிஸ்பிளேல ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அப்போ வந்து நம்ம யோசிப்போம் கெட்டு போயிடுச்சோன்ட்டு. இல்லை, அது வந்து லைட் மோட் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ உங்களோட அந்த திரையில் வந்து வெளிச்சம் வரத்துக்காக தான்
அந்த மாதிரி உங்கள் திரையில் வெளிச்சம் வரதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த லைட் மோட் யூஸ் பண்ணுறோம். அது ரிமோட்டுக்கும் சரி, இல்லை ஏசியோட திரையிலையும் சரி. இந்த மாதிரி சில இந்த மாதிரி நிறையா பர்பஸ் இல்லை நிறையா பர்பஸ் வந்து இருக்குது, நமக்கு வந்து தெரியலை. இவ்வளோ தான் இப்போதைக்கு, இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஏதாவது என்னோடய வோல்டாஸ் ஏசி ரிமோட்லேயும் என்னோடய ஏசி ஃபீச்சர்லேயும் இந்த மோட்ஸ்லாம் தான் இருக்குது. அதை தான் நான் அனலைஸ் பண்ணி இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது இந்த வீடியோ பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை வேறு ஏதாவது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள். உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, போய் சர்ச் பண்ண முடியல, அதை எடுத்து போய் தேட முடியல, எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அழகான வீடியோ பண்ணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கேன். தயவு செய்து சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.